ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஆர்ஆர்பி வந்து பார்த்தீங்கன்னா, 2024ஆம் ஆண்டு கண்டக்ட் பண்ண ஏஎல்பி, ஜேஇக்கு வந்து பார்த்தீங்கன்னா, சிபிடி 2க்கான டென்டேட்டிவ் ரிவைஸ்டு ஷெட்யூல் சொல்லிட்டு அறிவிச்சிருந்தாங்க. ஓகேங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னா, கடந்த மார்ச் 3ஆம் தேதி. ஓகேங்களா? இந்த நோட்டிஃபிகேஷன்ஸில் கிளியரா சொல்லியிருந்தாங்க. ஆர்பிஎஃப் கான்ஸ்டபிளுக்கு வந்து 2 மார்ச்சிலிருந்து 18 மார்ச் வரைக்கும், ஏஎல்பிக்கு வந்து பார்த்தீங்கன்னா, 19 மார்ச், 20 மார்ச்னு சொல்லிட்டு இந்த 2 டேட் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சிபிடி 2. அதுக்கப்புறம் ஜேஇக்கு வந்து பார்த்தீங்கன்னா, சிபிடி 2 வந்து ரீஷெட்யூல், அதாவது விரைவாக வந்து அறிவிப்போம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு காமனாக சொன்னாங்க ஏஎல்பிக்கும் ஜேஇக்கும். ஆனால் வந்து ஜேஇக்கு வந்து தனியாக கண்டக்ட் பண்ணுற மாதிரி அந்த ஷெட்யூல் வந்து விரைவாக வரும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஓகேங்களா? ஸோ ஏஎல்பிக்கும் சிபிடி 1 ரிசல்ட்ஸ் பப்ளிஷ் பண்ணிட்டாங்க. அதை நம்ம பார்த்துருந்தோம் வீடியோவில். ஜேஇக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ரிசல்ட்ஸ் வந்து பப்ளிஷ் பண்ணிட்டாங்க. அதையும் நம்ம வீடியோவில் பார்த்தோம். ஓகேங்களா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆர்ஆர்பி வந்து ஏஎல்பிக்கான அந்த சிட்டி இன்டிமேஷன் ஸ்லிப் வந்து லிங்க்கு லைவ் பண்ணிட்டாங்க. அதை பற்றின முக்கியமான இன்ஃபர்மேஷன் நம்ம பார்க்கலாம். சரிங்களா? ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இப்போ சிட்டி இன்டிமேஷன் ஸ்லிப் வந்து சிபிடி 2க்கு வந்து பார்த்தீங்கன்னா லைவில் இருக்குது. சிட்டி இன்டிமேஷன் ஸ்லிப்பில் வந்து ஒன்லி உங்கள் எக்ஸாம் சிட்டி எங்கே, அந்த எக்ஸாம் சிட்டி என்ன ஸ்டேட் அதுதான் வந்து தெரியும். அது கூடவே நீங்கள் எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்டாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீ ட்ராவல் பாஸ் வந்து இருக்கும். சரிங்களா? அதுதான் வந்து முக்கியமான விஷயம். இப்போ எக்ஸாம் டேட் வந்து பார்த்தீங்கன்னா 19 மார்ச் 2025, 20 மார்ச் 2025 இல்லையா? ஸோ இந்த எக்ஸாம் டேட்லேருந்து ஒரு 10 நாளைக்கு முன்னாடி தான் சிட்டி இன்டிமேஷன் ஸ்லிப் வந்து உங்களுக்கு லைவில், அதாவது ஆக்டிவ் ஆகும். யாரெல்லாம் வந்து ஷார்ட் லிஸ்ட் ஆனீங்களோ அந்த கேண்டிடேட்டுக்கு மட்டும்தான். சிபிடி 1ல் ஷார்ட் லிஸ்ட் ஆன கேண்டிடேட் மட்டும்தான். ஸோ அவங்க மட்டும் தான் நீங்கள் செக் பண்ணுற மாதிரி இருக்கும். உங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர், அதுக்கப்புறம் உங்கள் டேட் ஆஃப் பர்த்லாம் வந்து என்ட்ரு பண்ணி லாகின் பண்ணி நீங்கள் செக் பண்ணிக்கலாம். சரிங்களா? இன்கேஸ் உங்களுக்கு வந்து இன்னும் சிட்டி இன்டிமேஷன் ஸ்லிப் வந்து வரலன்னா வெயிட் பண்ண சொல்ல நோட்டிஃபிகேஷன் வந்து பாப்பப் ஆகும். சரிங்களா? டியர் கேண்டிடேட் ஒரு சிட்டி இன்டிமேஷன் ஸ்லாட் இட் லைவ் அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஸோ வெயிட் பண்ணுங்கள், ரெகுலராக செக் பண்ணுங்கள். ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க 19 மார்ச்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ வந்து ஜஸ்ட் ஒரு 7 டேஸ் தான் வந்து கேப் இருக்குது. 10 டேஸ் முன்னாடி ஆக்டிவ் பண்ண வேண்டியது இப்போ தான் வந்து ஆக்டிவ் பண்ணியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா குயிக்காக வந்து சிட்டி இன்டிமேஷன் ஸ்லிப் வந்து எல்லாருக்கும் தெரிஞ்சிடும். உங்களுக்கு எங்கே எக்ஸாம் சிட்டி இருக்குது, எங்கே வந்து உங்களுக்கு எக்ஸாம் ஸ்டேட் எங்கே அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸாம் டேட்டு, அப்புறம் அந்த டேட்டில் வந்து என்ன ஷிஃப்ட் உங்களுக்கு எக்ஸாம்னு சொல்லிட்டு தெளிவாக அதில் தெரிஞ்சிடும். நோட் பண்ணி வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. ஓகேங்களா? அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து இந்த ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர்லாம் தெரியல, பாஸ்வேர்டு வந்து மறந்து போச்சுன்னா அதுக்கான ஹெல்ப் டெஸ்க் நம்பர் இருக்குது. ஸோ அதையும் நீங்கள் கால் பண்ணி கிளியர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஹெல்ப் டெஸ்க் லிங்க்குமே இருக்குது. நீங்கள் வந்து வெப்சைட்டில் செக் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அப்புறம் என்ன டைமிங்கில் வந்து ஹெல்ப் டெஸ்க் நம்பர்லாம் கால் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதையும் நோட் பண்ணிங்க. 9 AM to 6 PM மண்டே டு சாட்டர்டே வந்து நீங்கள் கால் பண்ணி கிளியர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அதே போல் சிபிடி 1 கம்பேர் பண்ணுறதை விட சிபிடி 2க்கு வந்து மேபி லாங் டிஸ்டன்ஸ் வந்து இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி இங்கே அரேஞ்ச்மெண்ட் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஆர்ஆர்பி வெப்சைட்டை மட்டும் ரெஃபர் பண்ணிகிட்டே இருங்க. உண்மையான சோர்ஸ் மட்டும் நம்புங்க. அதில் இருக்கிற சோர்ஸ் மட்டும் நம்புங்க. எந்த விதமான ஃப்ராடு விஷயத்துலையும் இல்லை ஃபேக்கான இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் நம்பாதீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பியூராக மெரிட் பேசிஸ் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஸோ இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு ஆர்ஆர்பி வந்து ஏஎல்பிக்கான சிபிடி 2க்கான விட்டிருந்த அந்த சிட்டி இன்டிமேஷன் ஸ்லிப் பார்த்தோன்னா முக்கியமான விவரங்கள். சரிங்களா? சிட்டி இன்டிமேஷன் ஸ்லிப் நம்ம சிபிடி 1 என்ன ஃபாலோ பண்ணோமோ அதே தான் சிபிடி 2க்குமே நீங்கள் ரெகுலராக செக் பண்ணுங்கள். அதே போல் தான் இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே இருக்கும். சிபிடி 1 எப்படி நடந்ததோ அதே போல் தான் ஹால் டிக்கெட்டும் வரும். நீங்கள் வந்து அதே தான் நீங்கள் ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும். சரிங்களா? மற்றபடி உங்கள் ப்ரிப்பரேஷன் நல்லா கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். நல்லா வந்து ப்ரிப்பேர் பண்ணுங்கள். எக்ஸாம் நல்லா அட்டன் பண்ணுங்கள். எல்லாருக்கும் விஷ் யூ ஆல் த பெஸ்ட். சரிங்களா? தேங்க்யூ.